பணப்பட்டுவாடா செய்து பணத்தை கொடுத்து மக்களை விலைக்கு வாங்கலாம் அப்படின்னு முழு மூச்சாக இறங்கி இருக்கின்றார்கள். தொடர்ந்து நாங்கள் போராடி பார்த்தோம், முடியல. இன்னைக்கு நேரடியாக நம்முடைய கொங்கு நகர், MS நகர், KVR நகர், கருவம்பாளையம், அதுபோக அத்தனை பட்டியலின நம்முடைய சகோதர சகோதரிகள் இருக்கக்கூடிய அத்தனை இடங்களிலும் பணப்பட்டுவாடா நடந்து கொண்டிருக்கின்றது. 1000 ரூபாய் திராவிட முன்னேற்ற கழகம் அதை கூட்டணி கட்சியை சார்ந்த அதெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த செய்தியை நாம் உணர முடிகின்றது. தினந்தோறும் செய்தி வந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுதும் கூட அழைப்பின் பேர் காரணமாகத்தான் நம்ம கூப்பிட்டு ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ், அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ், அந்தந்த தேர்தல் அதிகாரி யாரெல்லாம் இருக்கிறாங்க எல்லாத்திலையும் சொல்றோம். ஆனா போன் முதல்ல சொல்லுகின்ற அந்த முயற்சியே நம்மளாலே முடியல. பொதுமக்கள் வெறுத்து போய் தான் நமக்கு கூப்பிடுறாங்க. நம்ம போன் பண்ணாலும் அதுக்கு முன்னாடி எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. அவங்க காவல்துறையை கூப்பிட்டு 100க்கு போன் பண்ணுங்கிறாங்க. அவங்க கூப்பிட்டா நீங்க நேரா தேர்தல் அதிகாரியை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. தேர்தல் அதிகாரி திரும்பி நீங்க எங்க இருக்குதோ அது எல்லண்டோ பிரச்சனை, நீங்க காவல் அதிகாரியை கூப்பிட்டு 100க்கு போன் பண்ணுங்கிறாங்க. அதுக்குள்ளார இப்படியே அலைக்கழிச்சு மொத்தத்துக்கு பட்டுவாடா நடந்து முடிஞ்சு அவங்கவுங்க இடத்துக்கு கிளம்பிடுறாங்க. இது திட்டமிட்ட மிகப்பெரிய ஒரு சதி. பணத்தால் மக்களை விலைக்கு வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு கற்பனையிலே இருக்கின்றார்கள். மிகப்பெரிய ஒரு சதி திட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதையும் தாண்டி மக்கள் தெளிவாக பாரதிய ஜனதா கட்சி அதன் கூட்டணிக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிக்கத்தான் போகின்றார்கள் நாளை. இது என்னன்னா, நான் இங்கே வருகின்ற பொழுது உங்களுக்கு இந்த அலுவலகம், நம்மளுடைய ஆட்சியர் அலுவலகம் என்ன இன்றைக்கு அது தேர்தலினுடைய ரிட்டர்னிங் ஆபீசருடைய அலுவலகம் அப்படித்தான் இருக்கின்றது. உள்ள வரும் பொழுது யாராவது ஒருத்தர் இருக்கிறாங்களான்னு உங்களுடைய பார்வைக்கே விட்டு விடுகின்றேன். நீங்க தான் சிறந்த அதனுடைய அதை அனுமானம் செய்யக்கூடிய நபர்கள். நீங்க வரும் பொழுது நீங்க பார்த்திருப்பீங்க, நேரடியா உங்களை கூட்டிட்டு போயிருக்கிறேன். மேல இருட்டறை மாதிரி இருக்குது. நாங்க தான் போய் லைட்டே போட்டோம். இது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு உள்ளே போகின்ற கதவுக்கு லைட்டு போட்டோம். ஆனா பூட்டி இருக்கின்றது. இதுக்கு சாட்சி யாருமே கிடையாது. நம்முடைய பத்திரிகை சகோதரர்கள் நீங்களாம் தான் சாட்சி. இதுக்கு நான் எந்த சாட்சியும் கேட்க வேண்டியதில்லை. நீங்க அத்தனை பேரும் நீங்களே பார்த்தீங்க. நீங்க உங்க அத்தனை பேருக்கு முன்னாலதான் இருந்தது. யாருமே கிடையாது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வெறிச்சோடி கிடக்கின்றது. ஏதோ மயான அமைதியா இருக்கின்றது. அப்ப இங்க யாரு வர்றாங்க, அலுவலகத்துக்கு எப்படி நாங்க கம்ப்ளைண்ட் பண்றது? நமக்கே இந்த நிலைமைனா சாதாரண பொதுமக்கள் என்ன குறைகளை யாருகிட்ட சொல்லுவாங்க? முதலாவது நாளைக்கு எலெக்ஷன் 1000 ரூபாய்ங்கிறது ஒவ்வொரு நபருக்கும் பொதுமக்களுக்கு அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே நபர் ஒன்றுக்கு 1000 ரூபாய் கொடுப்பதாக, அதற்கு சரி நிகராக 1000 ரூபாய் கொடுப்பதாக தகவல் கொண்டிருக்கின்றது. அதை சொல்லுவதற்காக நாங்க கூப்பிட்டோம்னா இந்த இடத்துல இருக்கிறாங்க போய் குடிங்க அப்படின்னு சொல்றதுக்குள்ளார அவங்க போன் எடுக்கிறதுல அலைக்கழிக்கிறாங்க. பல விஷயங்கள் இந்த மாதிரி தவறு நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால இதற்கு சாட்சியாக இன்றைக்கு நேரடியாக நீங்கள் அத்தனை பேரும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி. இந்த அலுவலகமே இப்படி இருக்கின்றது அப்படின்னு சொன்னோம்னா